ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் காமம் என்ற தலைப்பில் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கும் ஸ்ரீ சாயி பாபாவுக்கும் இடையே நடந்த உரையாடலின் தொடர்ச்சியை காண்போம். பர்தா அணிந்த அந்த பெண்டீர் வந்தனர். மூத்தவள் முகத்திலிருந்து பர்தாவை விலக்கிவிட்டு தரிசனம் செய்தாள். அடுத்ததாக யுவதி திரையை விலக்கி தரிசனம் செய்துவிட்டு தன் திரையை மீண்டும் முகத்தின் மீது படரவிட்டாள். அவளுடைய சௌந்தரியத்தால் கவரப்பட்ட நானா இந்த திவ்ய முகத்தை மற்றொரு முறை காணும் வாய்ப்பு கிட்டுமா என தனக்குள் எண்ணிக்கொண்டார். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. பாபா அவருடைய தொடையில் சுளீர் என ஒரு அடி கொடுத்தார். பின்னர் அந்த பெண்டிர் அவ்விடம் விட்டு அகன்றனர். ஸ்ரீ சாயி பாபா, நான் ஏன் உன்னை அடித்தேன் என அறிவாயா? நானா, எல்லாம் அறிந்த என் குருவிடமிருந்து நான் எதை மறைக்க முடியும்? ஆனால் நான் புரிந்து கொள்ள முடியாதது என்னவென்றால், தங்கள் முன்னிலையிலேயே உட்கார்ந்திருந்த போது கூட என் மனதில் இத்தகைய எண்ணங்கள் எப்படி எழுகின்றன என்பது. ஸ்ரீ சாயி பாபா, என்ன இருந்தாலும் நீயும் ஒரு மனிதன்தானே. உடல் ஆசைகள் நிறைய பெற்றது. கவர்ச்சி பொருள் ஒன்று நெருங்கிவிட்டால் போதும், உடனே அவை தலை தூக்கிவிடும். மிக ரம்யமானதும் வண்ணமயமானதுமான கோபுரங்களை கொண்ட ஆலயங்களுக்கு இங்கே பஞ்சமா? நாம் அங்கே செல்வது வெளித்தோற்றத்தை ரசிக்கவா? உள்ளே இருக்கும் இறைவனை தரிசிக்கவா? கர்ப்ப கிரகத்தில் இறைவனை தரிசிக்கும் போது ஆலய கட்டிடத்தின் அழகை எண்ணுவோமா அல்லது பரமாத்மாவின் திருவுருவத்தில் லயிப்போமா? இறைவன் கோவில்களில் மட்டும்தானா உள்ளாரா? கோவில்களில் போலவே இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் அவர் இருக்கவில்லை. வெளிப்புறத்தின் அழகையோ விகாரத்தையோ பற்றியோ நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய, இறைவன் எடுத்துக்கொண்ட திரு உருவத்திலேயே நாம் மனதை நிலைநிறுத்த வேண்டும். எனினும் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அப்படி பார்க்கும்போது அவ்வளவு அழகிய திருமாளிகையை படைத்தும் அதிலே குடிகொண்டும் அதிலே சிறந்த முறையிலே அழகிய திருவாபரணங்களுடன் விளங்கி கொண்டும் இருக்கும் ஈஸ்வரன் எவ்வளவு சாதுரியமும் திறனும் படைத்தவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நானா, இந்த வகையில் உனது சிந்தனையை திருப்பிவிட்டிருந்தால் அந்த முஸ்லிம் யுவதியின் அழகிய முகத்தை இன்னும் ஒரு முறை காண வேண்டும் என்ற அவா உன்னுள் எழுந்திருக்காது. இதை எப்போதும் நினைவில் கொள் என்று ஸ்ரீ சாயி பாபா நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு அறிவுரை கூறினார். ஓம் சாய்ராம்.